வகுப்பறையில் 20-30 பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தும் ஆசிரியருக்கு தேவையான தகுதிகள் இத்தனை போட்டித் தேர்வு என்றால் இத்தனை மக்கள் ஓட்டு போட்டு உங்களை எல்லாம் 234 தொகுதிகளில் நிக்க வைத்திருக்கிறோம். இந்த அரசு, இந்த எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் எத்தனை நியமன தேர்வு எழுதினார்கள், எத்தனை தகுதி தேர்வு எழுதினார்கள். இந்த ஆட்சியில் அமர்வதற்கும் அந்த ஆட்சியை அதிகாரம் செய்வதற்கும் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நான் கேட்கிறேன். இந்த கண்கலங்கும் ஆட்சி அதிகாரிகள் ஆட்சி செய்கிறார்களா, அமைச்சர்கள் ஆட்சி செய்கிறார்களா, அல்லது முதலமைச்சர் ஆட்சி செய்கிறார்களா? இது யாருடைய ஆட்சி? கழக ஆட்சியில் கிடையாது. கழக ஆட்சியிலே கலைஞர் ஆட்சியிலே நாடக காட்சி நடக்கிறது. இத்தனை தேர்வு எழுத போகிறீர்கள். அடுத்து எங்களுக்கு மறு நியமன போட்டு தேர்வு வைத்தால் கண்டிப்பாக அனைத்து அமைச்சர்கள் அனைத்து மறு நியமனத்தை 214 தொகுதியில் நீங்க எழுதினால் மட்டும்தான் உங்களுடைய ஓட்டு இன்னும் 2 வருடம் செல்லும். அவங்க கேட்குறது கரெக்டாக இருக்குது, நியாயமாக இருக்குது. ஸோ இதே கேள்வி எனக்குமே தோணியிருக்கு. எல்லாத்துக்குமே எக்ஸாம் வைக்கிறாங்களே. இப்போ நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னா கூட ஒரு எக்ஸாம்னு ஒன்று வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ ஒன்று, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் ஒரு அரசியலுக்கு வரணுன்னா மட்டும் ஏன் ஒரு எக்ஸாம் கூட இல்லை? ஏன் படித்தவங்களாம் இருக்காங்களா இல்லையா தெரியல. அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அவங்க எப்படி மக்களுடைய கோரிக்கைலாம் படிப்பாங்க, படிச்சுட்டு எப்படி அவங்களுக்கு ஏற்றது எப்படி பண்ணுவாங்கன்னு சுத்தமாக புரியல. அதுக்காக படிக்காதவங்களாம் ஆட்சியில் இருக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும் கரெக்டாக. இவங்க இதை படிச்சிருக்காங்க அதை படிச்சிருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்குன்னு ஒரு எக்ஸாம்னு ஒன்று வச்சா நல்லாயிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அண்டு நம்ம மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஓட்டு போடுறது அப்படி வந்து இவங்க இவ்வளோ கொடுக்குறாங்களா, இவங்கள விட அவங்க கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறாங்களா, அவங்களுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்ற பேஸில் தான் நிறைய பேர் ஓட்டு போடுறதுங்க. இவங்க வந்தால் நல்லா பண்ணுவாங்களா, அவங்க வந்தால் எப்படி இருக்க அப்படின்ட்டு ஓட்டு போடுறவங்க இங்கே வந்து பாதி பேர் தான். காசு கொடுத்துட்டாங்களே அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கணுமே அப்படின்னு நினச்சி தான் நிறைய பேர் ஓட்டு போடுறது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு எக்ஸாம்னு ஒன்று வச்சு அவங்க குவாலிஃபிகேஷன் என்னென்னு மக்களோட கோரிக்கைலாம் அவங்களால படிக்க முடியுமா, படிக்க தெரியுமா, எழுத தெரியுமா, அதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம் வச்சு அதுக்கப்புறமா மக்கள்கிட்ட கொண்டு வந்து அவங்களுக்குன்னு ஒரு தேர்தல் வச்சு அந்த மாதிரி போகிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய படித்தவங்கள பார்க்கலாம், நிறைய புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் பர்சனலாக. ஸோ இந்த டவுட்லாம் யாருக்கெல்லாம் வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பார்ப்போம் எத்தனை பேருக்கு அந்த டவுட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. படித்தவன் இங்கே அறிவாளியும் இல்லை, படிக்காதவன் இங்கே முட்டாளும் இல்லை. அட்லீஸ்ட் பேசிக் நாலேஜாவது இருக்கணும்னு தான் நாங்கள் சொல்கிறது.